தமிழகத்தில் இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வெளிநாடு போறதுக்கு முன்னால புதிதா ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே பெரிய அளவில் நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. அதே மாதிரி அங்க போய் நம்ம போஸ்ட் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் அதிகமா இருக்கே தவிர MOU எதுவும் பெருசா இருந்த மாதிரி இல்லை. அதுக்கு இங்க கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஓரளவிற்கு அந்நிய நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இத்தனை நாள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி வைத்ததனால்தான். அதனால முதல்லாம் மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாடு சென்றா எல்லாம் கேலி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்க இத்தனை முறை போக வேண்டி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை முறை போக வேண்டும்? ஆக நீங்க எதையெல்லாம் எதிர்த்து சொன்னீர்களோ இன்று அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. அதே மாதிரி இந்த PM ஸ்ரீ திட்டம் அது மறுபடியும் இன்னைக்கு கூட ஏதோ மத்திய அரசுனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற தவறான கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள். பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய 90% நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது. இந்த PM ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமைச் செயலர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், அதனால் 3வது 4வது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே புதுச்சேரியில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும். ஆக அதற்காக பயன்படுத்துகிறோம் என்று எழுதிவிட்டு இன்று நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. அதனால் முற்றிலுமாக தவறு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னொன்னு, கார் ரேஸ் உங்களால அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுது. ஆனா ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவர் லீவ்ல போயிருக்காரு, இவர் லீவ்ல போயிருக்காரு, 21 கேள்வி 22 கேள்வி. ஆக எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான். கள்ளக்குறிச்சியை பத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள். ஆக எதிர்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது, முடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளவு பயம் வந்து விட்டது. 2026 பார்த்துதான் என்னால சொல்ல முடியும். மேடம், இந்த PM சொன்னீங்க, அது ஏற்கனவே அவங்க லெட்டர் எழுதியிருந்த போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா PM நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் ஒரு குழு அமைச்சு நாங்கள் அதை ஆய்வு செஞ்ச பிறகு எடுத்துக்கிறதா சீஃப் செக்ரட்டரி குறிப்பிட்டிருக்காரு. லாஸ்ட் டைம் அதான் இருக்கு மேடம். பட் ஆனால் இப்போ இந்த 15,000 மாதங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதா உண்மையான கிடையாது. இல்ல இது இவங்க குழு எல்லாம் அமைக்கவே முடியாதுப்பா. ஏன்னா நானும் அதெல்லாம் ஒரு திட்டம் மத்திய அரசிடம் இருந்து சொல்லப்பட்டால் அது நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? இன்னொன்று, அந்த திட்டத்துல எதுவுமே நெகட்டிவ் இல்லை. அந்த திட்டத்துல என்னன்னா மேம்படுத்துவதற்கு, ஸ்கில்லை மேம்படுத்துவதற்கு, திறமையை மேம்படுத்துவதற்கு ஆனா அந்த திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்பதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இதற்கு முந்தைய தலைமைச் செயலரோட கடிதத்தை பாருங்க. நாங்க ஒத்துக்கொள்கிறோம், அதனால் 3வது 4வது தவணையை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க குழு அமைச்சு அதெல்லாம் செய்ய முடியாது. ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசின் நல்ல திட்டம் தான். ஆக நீங்க எல்லாத்தையும் அரசியல் செய்வோம், ஆனா மத்திய அரசு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வது சரியல்ல. இன்னொன்று, மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்த நிதியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். இது இந்த திட்டத்தை செயல்படுத்தாதனாலதான் நீங்க கிடைக்காது. ஆனா அதை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலற்ற திறமையை காண்பிக்கிறது என்பது எனக்கு கருத்து. அதாவது முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, பேஸ்புக்ல அசிங்கமா எழுதுறாங்க. ஆக என்னை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு எவ்வளவோ நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் இருக்கிறார் என்றால், காவல்துறையே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது வெளிநாடு அண்ணன் போயிட்டாருன்னா உடனே இங்க எந்த சட்டம் ஒழுங்கும் யாரும் பாதுகாக்க கூடாதுன்னு என்பது இல்லை. அதனால உதயநிதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லை, எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவங்க அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதி உதயநிதி உதயநிதின்னு இருக்காங்க. யாருதான் பாக்குறாங்கன்னு தெரியல. அண்ணன் துரைமுருகன் இதுதான் நேரம் ஆயிடுச்சுன்னு அவரும் வெளியூர் போயிட்டாரு. யாருதான் பாக்குறாங்க? அடுத்த துணை முதலமைச்சர் யாரு உதயநிதின்னு சொல்றாங்க. மேடம்
நேத்திக்கு வந்து துணை முதலமைச்சர்னா பார்க்கலாம். நேத்திக்கு கர்நாடகா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேகதாது அணை கட்டுவது வந்து தமிழகத்திற்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இதைத்தான் கேட்கிறோம். இதே பிஜேபி ஆட்சி செய்யும் போது இருந்தா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு மேயர் கையை காட்டிக்கிட்டு ரொம்ப பவ்யமா நிக்கிறாங்க. ஆமா, கூட்டணி ஆட்சி, மேகதாது அணை கட்டுனா பிரச்சனைன்னு அன்னைக்கு ஸ்டாலின் என்னெல்லாம் பேசினாரு. டாஸ்மாக ஒழிக்கிறதுனால அன்னைக்கு பேசுவீங்க, இன்னைக்கு வாய் மூடிடுவீங்க. காவிரி பிரச்சனை அன்னைக்கு பேசுவீங்க, இன்னைக்கு வாய் மூடிடுவீங்க. ஆக இன்னைக்கு வாய் மூடி அரசு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக 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 மோசமான நிலையில் இங்கு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. தமது உரிமையை மற்ற மாநிலங்களிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தன்மானத்தை, தன்னுரிமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது தன்மானத்தை, தன்னுரிமையை மற்ற மாநிலங்களில் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். புதிய கட்சி சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சியை தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு மக்களுடைய பிரச்சனையை பத்தி தெளிவான ஒரு அறிக்கையோ இல்லைன்னா ஒரு பத்திரிகை சந்திப்போ எதுவுமே அவர் செயல்படல. அவருடைய கட்சி மேல உங்களுக்கு அவ்வளவு தூரம் என்ன மேடம்? இல்ல, அவரோட கட்சி எந்த புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்துறாரு, அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்லை. ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவரு மாநாடு நடத்துற ஏன் அவ்வளவு பயம்னு கேக்குறாரு. பயம் தானே உங்களுக்கு, இடத்த கொடுக்கறதுல அவ்வளவு பயம். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? பயம். இந்த பயம் ஏன்னா நான் சினிமாலாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. அவர் கட்சியை தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரியல. தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம்னு இல்லை. ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும். நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம், அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.